மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நீ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நண்பர்களே. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்தவும். அயோத்தியில் தனக்கு கோயில் கட்ட மோடியை தேர்ந்தெடுத்தார் ராமர். பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானி தகவல். புதுடெல்லி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ராமர் கோவில் கட்டுவதற்காக நாடு முழுவதும் ரத யாத்திரையை நடத்திய பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானி ராமர் கோவில் தெய்வீக கனவை நிறைவேற்றுதல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: ராமர் கோவில் கட்டுவதற்காக 1990 நான் ரத யாத்திரை நடத்தினேன். இதற்கான இயக்கம் தொடங்கப்பட்ட போது உண்மையான மதச்சார்பின்மை எது, போலி மதச்சார்பின்மை எது என்பது தொடர்பான விவாதம் நடைபெற்றது. ஒருபுறம் இந்த இயக்கத்துக்கு மக்கள் ஆதரவின் அடித்தளம் இருந்தது, மறுபுறம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மற்ற மதத்தினர் வாக்குகளை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் அதை ஆதரிப்பதில் இருந்து பின்வாங்கின. இந்த வாக்கு வங்கி அரசியலின் மோகத்துக்கு அடிபணிந்து அதை மதச்சார்பினை என்ற பெயரில் நியாயப்படுத்தினார்கள். எனவே அயோத்தியில் ராம ஜென்ம பூமி கோவிலை புனரமைப்பதே இந்த இயக்கத்தின் முதன்மையான நோக்கமாக இருந்தது. மேலும் ராமர் கோவிலானது போலி மதச்சார்பின்மையின் தாக்குதலில் இருந்து மதச்சார்பின்மையின் உண்மையான அர்த்தத்தை மீட்டெடுப்பதற்கான அடையாளமாகவும் மாறியுள்ளது. கடந்த 1990 செப்டம்பர் 25ஆம் தேதி குஜராத்தின் சோம்நாத் பகுதியில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்திக்கு ராம ரத யாத்திரை மேற்கொண்டோம். அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்றார். அப்போது அவர் பிரபலமானவர் அல்ல, ஆனால் அப்போதே அயோத்தியில் தனக்கு பிரம்மாண்ட கோவில் கட்ட பிரதமர் மோடியை பகவான் ராமர் தேர்ந்தெடுத்துள்ளார். அதுதான் இப்போது செயல் வடிவம் கண்டுள்ளது. அந்த ரத யாத்திரையின் போது அரங்கேறிய சம்பவங்கள் எனக்குள் மாற்றத்தை தந்தன. எங்களது ரதம் செல்லும் இடமெல்லாம் யாரென தெரியாமல் கிராம மக்கள் எங்களுக்கு அதீத வரவேற்பு கொடுத்தனர். அது பகவான் ராமருக்கு கோவில் வேண்டுமென மக்கள் விரும்பியதன் வெளிப்பாடு. வரும் 22ஆம் தேதி ராமர் கோவிலின் கௌரவம் மட்டுமல்லாது மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் உள்ள காற்று மண்டலத்தின் ராமமயம் ஒலிக்கிறது. RSS மற்றும் பாஜகவின் பெருமைக்குரிய உறுப்பினராக மட்டுமின்றி இந்தியாவின் பெருமைக்குரிய குடிமகனாகவும் இந்த கனவு நிறைவேறும் தருணம் எனக்கு நிச்சயம் பெருமை அளிக்கிறது. எனது வாழ்நாளில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண நான் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். ராமர் கோவில் உருவாக காரணமான பிரதமர் மோடி தலைமையிலான அரசு, விஸ்வ இந்து பரிஷத், RSS, பாஜக நிர்வாகிகள் மற்றும் யாத்திரையில் ஈடுபட்ட கரசேவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற மக்களுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன்.